7th standard mathematics term 1 chapter 1 example 1.8 find the missing integers அப்படி சொல்லிட்டு ஒரு ரெண்டு சம் கொடுத்துருக்காங்க. ஸோ கவனிங்க. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 0 கூட 2345 சொல்லப்படுற இந்த நம்பரை அவங்க ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ இதோடைய ஆன்சர் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்பரில் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸில் நேச்சுரல் ஹோல் நம்பர்ஸில் நம்ம படிச்சிருப்போம் 6th ஸ்டாண்டர்டில். என்ன படிச்சிருப்போம்னு பார்த்தீங்கன்னா எந்த நம்பர் கூட 0 ஆட் பண்ணாலும் அதே சேம் நம்பர் தான் வரும்னு சொல்லிட்டு ப்ராப்பர்ட்டி படிச்சிருப்போம். ஸோ அது ஒரு ப்ராப்பர்ட்டியாகவே நம்ம படிச்சிருப்போம். அந்த ப்ராப்பர்ட்டி பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம். ஸோ அது பார்த்தீங்கன்னா அடிட்டிவ் ஐடென்டிட்டி. இந்த 0 பார்த்தீங்கன்னா அடிட்டிவ் ஐடென்டிட்டி அப்படி சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அடிட்டிவ் ஐடென்டிட்டி ஆஃப் ஹோல் நம்பர்ஸ் ஆர் நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ அது பார்த்தீங்கன்னா 0ன்னு சொல்லிட்டு நம்ம வந்து படிச்சிருப்போம். இப்போது நல்லா கவனிங்க. ஹோல் நம்பர்ஸில் 0 அடிட்டிவ் அப்படி சொல்லிட்டு சொல்லுறோம். ஸோ இப்போ இதே இன்டிஜர்ஸ்லேயும் இதே தான் அப்ளை ஆகும். அதாவது எந்த நம்பர் கூட நீங்கள் 0 ஆட் பண்ணாலும் அதே நம்பர் தான் வரும். இந்த ஹோல் நம்பர்ஸ்லேயும் அப்ளை ஆச்சு. இது இன்டிஜர்ஸ்லேயும் என்ன செய்யணும்னா அதே தான் அப்ளை ஆகும். இன்டிஜர்ஸில் நெகட்டிவ் நம்பர்ஸ்லேயும் சரி தான். நெகட்டிவ் நம்பர்ஸ்லேயும் அதே நம்பர் தான் 0 ஆட் பண்ண வரும். இப்போ வந்து மைனஸில் இருக்கிற நீங்கள் 0 ஆட் பண்ண 0க்கான வேல்யூ கிடையவே கிடையாதுன்னு அர்த்தம். 0க்கு வேல்யூவே இல்லைன்னு அர்த்தம். ஸோ அப்போ நீங்கள் எந்த நம்பரை நீங்கள் அது கூட மைனஸ் வேல்யூ இருந்தாலும் ப்ளஸ் வேல்யூ இருந்தாலும் எந்த நம்பர் நீங்கள் அது கூட ஆட் பண்ணாலும் என்ன வேல்யூ தான் அதே வேல்யூ தான். ஸோ அப்போ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா அதே சேம் வேல்யூ நீங்கள் போட்டுடலாம். இது வந்து என்ன ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஐடென்டிட்டி. அதுவும் என்ன சொல்லலாம் பார்த்தீங்கன்னா அடிட்டிவ் ஐடென்டிட்டின்னு சொல்லலாம். ரெண்டு டைப்ஸ் ஐடென்டிட்டி உண்டு. ஒன்று மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி, இன்னொன்று வந்து அடிட்டிவ் ஐடென்டிட்டி சொல்லிட்டு ரெண்டு ஐடென்டிட்டி உண்டு. ஸோ இதுதான் ரெண்டாவது சம் பார்த்தீங்கன்னா 23479 ப்ளஸ் டேஷ் இஸ் ஈக்குவல் டு 0 அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு புது ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்வர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி உண்டு இன்டீஜர்ஸில். இப்போ நம்ம நேச்சுரல் நம்பர்ஸில் பார்த்தீங்கன்னா இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டிலாம் கிடையாது. நேச்சுரல் ஹோல் நம்பர்ஸ்லாம் இன்வர்ஸ்ன்னு சொல்லிட்டு ப்ராப்பர்ட்டி எல்லாமே கிடையாது. ஆனால் இன்டீஜர்ஸுக்கு வந்துட்டிங்கன்னா இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி உண்டு அண்டர் மல்டிப்ளிகேஷனில் மட்டும், சாரி அண்டர் அடிஷனில் மட்டும். அப்போது இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நம்பர் கூட ஏதோ ஒரு நம்பர் ஆட் பண்ணால் 0 வரணுன்ற மாதிரி ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஸோ அது என்ன நம்பர் பார்த்தீங்கன்னா -a. இப்போ நீங்களே பாருங்களேன். இப்போ 5லேருந்து எதை உங்களுக்கு குறைச்சா வந்து உங்களுக்கு 0 வரும்? -5 குறைச்சா 0. 5லேருந்து எந்த நம்பர் உங்களுக்கு குறைச்சா உங்களுக்கு வந்து -0 வரும் பார்த்தீங்கன்னா -5 குறைச்சா. அதை நான் ப்ளஸ் இடையில அடிஷன் பண்ணுறேன்னுக்காக தான் போட்டிருக்கேன். ஸோ இது மைனஸ் இருந்தால் தப்பாகும். மைனஸ் இருந்தால் வேறு மாதிரி வரும். ஸோ 5 கூட நீங்கள் -5 என்ற நம்பரை நீங்கள் ஆட் பண்ணுறீங்கன்னா அது என்னது 0. அல்லது -5 கூட நீங்கள் எந்த நம்பரை ஆட் பண்ணால் உங்களுக்கு 0 வரும்? +5 ஆட் பண்ணால் 0 வரும். ஸோ அப்போது ஒரு நம்பருக்கான ஆப்போசிட்டை இந்த இது வேறு தான் ஆப்போசிட். இப்போ வந்து 5ன்னு சொல்லி நம்பர் இருக்குதா, இதுக்கு ஆப்போசிட் தான் பார்த்தீங்கன்னா -5. சிம்பிளை மாற்றி போட்டு அது ஆப்போசிட் தான் நம்பர். 5க்கு ஆப்போசிட்டு. அதாவது நம்பர் சேம் தான், சைன் வந்து சேஞ்ச் ஆகி டைரக்ஷன் சேஞ்ச் ஆகும். அதுதான் பார்த்தீங்கன்னா இன்வர்ஸ் அப்படி சொல்லி நம்ம சொல்லுவோம். ஸோ அப்போது 5க்கு இன்வர்ஸ் பார்த்தீங்கன்னா அதாவது 5க்கு இன்வர்ஸ் அல்லது ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆப்போசிட் தான் யோசிக்கணும். ஆப்போசிட் நீங்கள் 6th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க ஒரு ஆப்போசிட் ஆஃப் நம்பர். ஸோ இப்போ 5ன்னு சொல்லக்கூடிய இன்வர்ஸ் அல்லது ஆப்போசிட் எதுனா -5. இதே -5 இன்வர்ஸ் அல்லது ஆப்போசிட் எதுன்னு பார்த்தீங்கன்னா 5 தான். ஸோ அப்போ ஏ என்ற நம்பர் கூட ஆப்போசிட் அல்லது இன்வர்ஸ்னு சொல்லக்கூடியது என்னது -a. ஸோ அப்போது இந்த நம்பரில் பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் வந்து பாசிட்டிவ் நம்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இதை மைனஸில் போடணும். அதை ஆட் பண்ணிங்கன்னா என்னது 0 தான். இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா அடிட்டிவ் இன்வர்ஸ். ஸோ அடிட்டிவ் வந்து இன்வர்ஸ்னு சொல்லி இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் சொல்லலாம். ஸோ அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.